ராஜியை எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு கதிர் ராஜிக்கு ஒரு மைதானத்தில் டெய்லி பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. ஒரு நாள் அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது பாண்டியன் அந்த பக்கம் வராரு. ராஜி ரன்னிங் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. வீட்டுக்கு வந்த கதிர் ராஜை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு. நாங்கள் டியூஷன் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. டியூஷன் எங்கே நடக்குது, நடு மைதானத்துலையா அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாரு. ராஜிக்கு போலீஸ் வேலையில் சேரணும் அப்படிங்கிறது தான் லட்சியமே. அந்த லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ட்டு நானும் துணைக்கி நிற்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு கதிர் கேட்குறாரு. நீங்கள் நினச்சதை தான் செய்யணும் அப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நாங்கள் நினச்சதை செய்கிறத தடுக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீட்டில் நாங்கள் இல்லாமல் போகிறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்ட்டு கதிர் சொல்கிறாரு. கோமதி கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏண்டா அவர் சொல்கிறத கேட்டுதான் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் சொல்கிறாரு, இல்லைம்மா, ராஜியை எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ ராஜியோட லட்சியமே போலீஸ் யூனிஃபார்ம் போடுறது அப்படின்னு தான். அதை நான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டால் என்ன செய்கிறது? கண்டிப்பாக அதுக்கு நான் துணையாக நிற்பேன். எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, நான் இதை நிறைவேற்றி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு.